என் பேர் ஷெரின். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அட்வொகேட்டா. யூடியூபர் விஜே சித்து அவர் மேல வந்துட்டு நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். இது ஒரு பொதுநல கம்ப்ளைண்ட் தான். இது எதுக்காக அப்படின்னா, யூடியூப்ல வந்துட்டு நிறைய அபியூசிவ் வீடியோஸ் எல்லாமே அவர் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் அப்லோட் பண்றாங்க. பட் ரீசன்ட் டேஸ்ல வந்துட்டு அவர் மேல இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் அலிகேஷன்ஸ் நிறைய எங்ககிட்ட வர்றதுனால நாங்க பொதுமக்கள் சார்பாக இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். இப்ப இந்த கம்ப்ளைண்ட் எதுக்காக மெயினா கொடுத்திருக்கோம்னா, ரீசெண்டா வந்துட்டு மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ரோட்ல வந்துட்டு அவர் கார்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது செல்போன் யூஸ் பண்ணிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம், தகாத ஃபில்த்தி லாங்குவேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பேசுறாரு. சோ அதுக்காக அந்த வீடியோஸ் எல்லாமே என்னோட ஃபேமிலியில குழந்தைங்களுமே வந்துட்டு பார்த்து காலையில பாத்துட்டு இருக்காங்க. சோ அது பார்க்கும்போது நான் ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அதை பத்தி வரும்போது சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு ரைஸ் பண்ணிருக்கோம். இன் ஃபியூச்சர் வந்துட்டு இந்த மாதிரியான டிராபிக் வயலேஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டு கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். இதே மாதிரியான ஒரு இஷ்யூ வந்துட்டு ரீசெண்டா டிடிஎஃப் அவரோட பேர்ல வந்திருக்கு. அந்த கேஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுவும் அது மாதிரியான ஒரு கேஸ் தான். சோ அது ஒரு முன் உதாரணமா வச்சு இது மேலயுமே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நீங்க அந்த விளாக் விஜே சித்து விளாக்ஸ்லயே போய் கூட இந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். அந்த மீனம்பாக்கம் ரோட்ல டிராவல் பண்ணும்போது அந்த வீடியோ போட்டிருக்காரு. போன் பேசிக்கிட்டே லவுட் ஸ்பீக்கர்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. டிரைவ் பண்ணிட்டே இருக்கும்போது அஜாக்கிரதையாவும் இதனால விபத்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நிறைய இதுவும் நடக்கிறதுக்கு, அசம்பாவிதம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், அப்படி இல்ல. நிறைய பேர் இது மாதிரி விதிமுறைகளை மீறாங்க, எல்லாம் பண்றாங்க. டிடிஎஃப் வாசன் மீது நடவடிக்கை எடுத்து தெரியுங்களா? இவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க? இல்ல, சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் தான். சோ எல்லாருமே யாரு தப்பு பண்ணாலுமே கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் தான். நேற்று பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் மீது நடவடிக்கை எடுத்த உடனே சமூக வலைத்தளம் நிறைய அவங்க ஆதரவாக பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு கேஸ் நீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கு பார்வை இல்ல சட்டத்துக்கு முன்னாடி யார் தப்பு பண்ணாலும், அவர் பிரபலமா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே கண்டிப்பா தண்டனை எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் எங்களோட பார்வை. இல்ல, போலீஸ் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த வழக்கும் டிடிஎஃப் வாசன் மீது என்னென்ன வழக்கு எல்லாம் பதிவு பண்ணாங்களோ அதே இது விஜே சித்து மேலையும் போடுவாங்கன்ற நம்பிக்கை எங்க காவல்துறை மீது எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்புறோம். எஃப்ஐஆர் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம்.